காலையிலும் ஆரென் என்ற சிறுவன் தனது அக்கா மீராவுடன் அமைதியான வயல்வெளியின் ஓரமாக நடந்து செல்வான். ஆரென் ஆர்வமும் கேள்விகளும் நிறைந்தவன். மீரா அமைதியும் பொறுமையும் கொண்டவள். பிறர் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் கவனிப்பவள். ஒரு நாள் அவர்கள் சேர்ந்து நடந்தபோது மீரா ஒரு கல்லருகே மண்ணை மெதுவாக அகற்றி அவள் சேமித்து வைத்திருந்த ஒரு சிறிய விதையை நட்டாள். விதை மண்ணுக்குள் மறைந்தது. நாட்கள் கடந்தும் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஒவ்வொரு காலையும் ஆரென் அந்த வெறுமையான மண்பகுதியை பார்த்து ஏதாவது நடக்குமா என்று எண்ணினான். மீரா தொடர்ந்து அந்த இடத்துக்குச் சென்று கவனமாக தண்ணீர் ஊற்றி யாரும் மிதிக்காதபடி பாதுகாத்தாள். மழை வந்து சென்றது. சூரியன் உதித்தும் மறைந்தும் இருந்தான். மண்ணுக்குள் அந்த சிறிய விதை அமைதியாக உழைத்து இருளையும் அழுத்தத்தையும் தாண்டி முன்னேறியது. ஒரு நாள் காலை மண்ணை உடைத்து வெளிவரும் ஒரு மெல்லிய பச்சை முளையை ஆரின் கவனித்தான். அந்த முளை செடியாகவும் செடி மெதுவாக உயரமாகவும் வளர்ந்ததை பார்த்து அவனுடைய மகிழ்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்தது. வாரங்கள் கழித்து அந்த செடி வலிமையாக நின்றது. அதன் இலைகள் அகலமாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. பறவைகள் அதன் கிளைகளில் அமர்ந்தன. அதன் நிழல் கீழே உள்ள மண்ணை குளிர்வித்தது. இவ்வளவு சிறியது எவ்வளவு முக்கியமானதாக மாறியது என்பதை ஆரின் உணர்ந்தான். அந்த விதையில் ஆரம்பத்திலிருந்தே இருந்த திறனை அறிந்த மீரா மென்மையான புன்னகையுடன் பார்த்தாள். பருவங்கள் மாறியபோது அந்த செடி ஒரு இளம் மரமாக வளர்ந்து வழிபோக்கர்களுக்கு நிழலும் அழகும் அளித்தது. பெரிய கனவுகள் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில்தான் தொடங்குகின்றன என்பதை ஆரின் கற்றுக்கொண்டான். பொறுமையும் பராமரிப்பும் நம்பிக்கையை நிஜமாக மாற்றும் என்பதை மீரா மீண்டும் உணர்ந்தாள். அந்த சிறிய விதை வளர்ந்தது. அதுபோலவே தொடக்கத்திலிருந்தே அதை நம்பிய அந்த இருவரின் இதயங்களும் வளர்ந்தன.